ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. நல்ல அப்பனுக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நாளைக்கு சீமான அறிவிக்கிட்டோம், தம்பிகளே எங்கோட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா, 3 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கணும், எங்கோட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான் ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டியோட போக மாட்டான். சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போட தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய்ய அடிச்சு துரத்துவான். நான் சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் லிட்டரா நான் சொல்ல, அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 பாப்பானுக்கு கழுவி விடக்கூடிய, பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய, பார்ப்பன கெடப்பாரி கொண்டு நமக்கு எதிராக வரக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த பேரைத்தான் பாப்பா வச்சிருக்கான். இப்படி சவாலுக்கு தயாரா? இன்னைக்கு ஏதோ பாப்பா அளந்து கொடுக்கறான், பாப்பானுக்கு எச்ச வேலை செஞ்சா எல்லா வசதிகளும் கிடைக்குது, ஊடக வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கறக்காக போற போக்கில் பெரியார பேசிடலாம், தலைவர்கள்லாம் நாகரிகத்தை கடைபிடிப்பாங்க, நம்ம என்ன வேணா விளையாடலாம் அப்படிங்கிற இது போன்ற எச்சத்தனங்களை சீமான் தொடர்ச்சியாக செய்தால் வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்க போன தலைமுறை கிடையாது. ஏன்னா எச்ச வேலை செய்யற உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா இந்த இனத்திற்காக கண்ணீர் வடித்த தந்தை பெரியாருக்காக நிற்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். பாரதி தான் புடுங்கிறானுங்க. ஏங்க நான் பாரதினால தமிழ் உணர்வு பெற்றேன், ஈழ விடுதலையின் பால் உணர்வு பெற்று நான் ஈழத்திற்காக உழைச்சேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரே ஒரு பாரதியோடைய ஃபாலோவர் இந்த மண்ணில் இருக்கானா? தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா குஜராத்தில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்தது போல தமிழ்நாட்டிலும் படுகொலை செய்யலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கார உங்களை ஆதரிக்கிறான்னா இதுல இருந்தே உங்களோட யோகியதை என்னங்கிறது தெரியுது. புலிகள்ல 2 குற்றத்துக்கு தான் மரண தண்டனை. ஒன்று காட்டி கொடுக்கக்கூடிய இன துரோக வேலைக்கு, இன்னொன்னு பாலியல் குற்றத்திற்கு. இந்த 2 குற்றங்களையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய எச்சப்பையனாக சீமான் இருக்கும்போது அந்த சீமானுக்கு பிரபாகரன் அவருடைய பேரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி கிடையாது. இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான செய்தியை சொல்லி சிறப்பு விருந்தினருக்கு நேரம் கொடுத்துட்றேன். நீங்கள் முதலாவதாக இப்படி ஒரு தலைப்பை நாம் அறிவித்ததிலிருந்தே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் கொஞ்சம் இறங்கி இருக்குங்க தலைப்பு, கொஞ்சம் நாகரிகமான தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிற இந்த சஜஷன் நம்மவர்களிடமிருந்து வந்துச்சு. எதிர்த்தரப்புக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, அவங்க ரசிக்கிறாங்க இந்த தலைப்பை. அண்ணனை பற்றி இப்போவாச்சும் உண்மையை பேசுகிறாங்களே அப்படின்னு 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்லாம் ரசிக்கிறாங்க. நம்ம அவர்கள் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதிரி நாய் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது நம்மளும் நாய் சண்டை தான் போடணுன்ட்டு. நீங்கள் எதிரி நாய் சண்டை போடும்போது நாய்கிட்ட போய் சித்தாந்தத்தை பேசிகிட்டு இருக்க முடியாதுங்கிற அந்த அடிப்படையில் அவனுங்களுக்கு அவனுங்க மொழியில் பேச கடந்த பல ஆண்டுகளாக நாம் துணியாத காரணத்தால் அவங்க எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி பெரியாரை டச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அதீத தைரியத்தை எதிரிகளுக்கு நாம் தான் கொடுத்துருக்கோம். ஆக அவர்களுக்கு இனி ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் சரியான மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இப்படி ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். இதே அரங்கில் போன வாரம் சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாருங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு போட்டிருந்தோம். அது RSS மேடையில் எச்சப்பையன் சங்கி சீமான் பேசினதற்கான எதிர்வினை. தொடர்ச்சியாக அதே தலைப்பில் போகலாங்கிற சஜஷனை பல தொடர்கள் சொன்னாங்க. நீங்கள் அது அவன் அஜெண்டா செட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இன்றைக்கி பாரதி மேடையில்ன்ட்டு பெரியாரை பேசுவான், நம்ம ஒரு கருத்தரங்கு போடணும். அடுத்தது வஉசியை புகழ்ந்து ஒரு மேடையில் பேசிட்டு பெரியாரை இகழுவான். நீங்கள் இதற்கு முன்னாடியே முத்துராமலிங்க தேவரை பற்றி பேச போகிறேன்ட்டு அங்கே பெரியாரை இழுத்தான். நீங்கள் மூக்கையா தேவரை பற்றி பேச போகிறேன்னு பெரியார் இழுத்தான். ஆக இது எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காம அஜெண்டாவை நம்ம செட் பண்ணுவோம், அவன் நம்ம பின்னாடி ஓடி வரட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்படி ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம். இனி இந்த பாணியில் தான் சங்கி சீமானுக்கான பதிலடியை நாம் தருவோம் அப்படிங்கிறத உறுதிப்பட இங்கே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்பில் இந்த தலைப்பில் மிக முக்கியமாக நம்மிடம் வைத்த கேள்வி, பிரபாகரன் எவ்வளவு பெரிய தலைவர், அந்த பிரபாகரனோடு இவனை ஒப்பிடலாமா அப்படின்னு சீமான் எதிர்ப்பாளராக இருந்து ஈழத்தை பிரபாகரனை ஆதரிக்கக்கூடிய சில தொடர்கள் கேட்டாங்க.
ஆனா இது ஒப்பீடு கிடையாது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஒப்பீடுனா இருவரில் யார் பெருசு அப்படின்னு ஒப்பிடுவதற்கு பேர் தான் ஒப்பீடு. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய கால் மைத்துக்கு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு நபராகத்தான் சீமான் இருக்கார் அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். ஏன்னா புலிகள்ல 2 குற்றத்துக்குத்தான் மரண தண்டனை. ஒன்று காட்டி கொடுக்கக்கூடிய இனத்துரோக வேலைக்கு, இன்னொன்னு பாலியல் குற்றத்திற்கு. இந்த 2 குற்றங்களையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய எச்சப்பையனாக சீமான் இருக்கும்போது அந்த சீமானுக்கு பிரபாகரன் அவருடைய பேரை உச்சரிப்பதற்கு கூட தகுதி கிடையாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு. அடுத்ததாக நம்மவர்கள் பலருமே நம்ம நாகரிகமாக சீமானை அணுக வேண்டும் அப்படின்னு சொன்ன அட்வைஸ் பண்ணல, கண்டனத்துக்குரியதெல்லாம் பலர் பதிவெழுதி இருந்தாங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது, நீங்க வன்மத்தை காக்குறீங்க அப்படிங்கிற இது போன்ற விமர்சனங்களை நம்மவர்களிடந்தே நாம் எதிர்கொண்டோம். நீங்க இப்படியான முட்டி செத்த நபர்கள் நம்மிடம் இருந்த காரணத்தால் தான் 10 ஆண்டுகளாக அவனை ஓட விடாம நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க அவன் பெரியாருக்கு எதிராக போன வாரம் பேசினானா, அல்லது சீமான் வீட்டை முட்டுக்கிட போன பாருங்க, அன்னைக்கு தான் பெரியாருக்கு எதிராக பேசினானா? என்றைக்கு 2013 தந்தை பெரியார் தமிழர் கிடையாதுன்னு அவன் பேச ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவன் தந்தை பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டான். ஆக அன்றைக்கெல்லாம் எதிர்க்காம விட்டதன் விளைவாகத்தான் இந்த புள்ளிக்கு வந்து நிற்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அன்னைக்கெல்லாம் நான் சின்ன பையன், அப்போதான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து சேர்ந்த பையன். என் கையெல்லாம் அப்பவே கிடைச்சிருந்தானா நாங்கள் அப்பவே முடிச்சு விட்ருப்போம். நீங்கள் இவ்வளவு நல்லவர்களாக இருக்கும் காரணத்தால் தான் தந்தை பெரியார் அவர்களை ஊர் முழுக்க மேடை ஓட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பின்னடைவு. நீங்க 2009க்கு முன்னாடிங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னா கூட அதற்கு எதிரான எதிர்வினை தமிழ்நாட்டில் இருக்கும். நீங்க அண்ணன் குமரன் அவர்கள்லாம் இருக்கார். நீங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெரியார் சிலை தகர்க்கப்பட்ட போது அதற்கு எதிராக பல இடங்கள்ல நம்மவர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு பல விடயங்களை செய்து சிறைக்கு போனாங்க. ஆக அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை சீண்டினால் பதிலடி விழுங்குங்கிற பயம் இருந்துச்சு. என்றைக்கு அந்த பயம் மெல்ல மெல்லமாக குறைந்ததோ அதனுடைய விளைவுதான் இது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இது எதுக்கு எதை நான் சொல்ல வரேன்னா, இன்னும் நம்ம அவர்கள் நாகரிகத்தை நீங்க கடைபிடிங்க. நீங்க கடைபிடித்த லட்சணமயிர் தான் இங்க கொண்டு விட்டுருக்கு. நீங்க நாகரிகத்தை யாருக்கிட்ட கடைபிடிக்கணும் இருக்குல்லங்க. நீங்க எதிர் விமர்சனம் வைத்து சித்தாந்த ரீதியாக நம்மோடு முரண்படக்கூடியவர்களோடும் நாம் விவாதிக்கலாம். சரி, அவர்களுக்கு புரியல, நம்ம புரியும்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தா எதிரிகளுக்கு அல்லது மாற்று கருத்துடையவர்களுக்கு புரியும்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அவன் நாம் செய்வது அயோக்கியத்தனம்னு தெரிந்தே செய்யக்கூடிய ஒருத்தங்கிட்ட என்னத்தை நாகரிகத்தை கடைபிடிப்பீங்க? போன வாரம் திருச்சியில் ஒரு கூட்டம், 10 பேர்த்துல 5 பேர் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்கள் ஆகட்டும், ஒட்டுமொத்த 10 பேர் ஆகட்டும், அவங்க பேசுறது கருத்தா? பெரியாருக்கு எதிரான வன்மத்தை கக்கி பெரியாரை ட்ரோல் பண்ணிட்டு நீங்க அரசியல்னா என்னன்னே தெரியாத தற்குறிகளாக அவங்க இயங்கி கொண்டு இருக்கும் போது சரிப்பா ஏதோ இயங்குறாங்க, அவங்க பேசுறதுனால என்ன ஆகுதுன்னு நம்ம கடந்து போகலாம். ஆனா அவர்களுடைய அந்த பேச்சை ஆர்எஸ்எஸ் காரனுடைய அத்தனை மீடியாவும் ப்ரொமோட் பண்ணுது. நீங்க இளைய பாரதம்னு ஒரு யூடியூப் சேனலுங்க, அது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியினுடைய நேரடி சேனல். அவனுங்க இந்த இஸ்லாமிய பெண்கள் பேசக்கூடிய வீடியோக்களை தூக்கி போட்டு இஸ்லாமிய சகோதரி ஈவேராவை கிழிச்சுட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா குஜராத்தில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்தது போல தமிழ்நாட்டிலும் படுகொலை செய்யலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கார உங்களை ஆதரிக்கிறான்னா இதுல இருந்தே உங்களோட யோகியதை என்னங்கிறது தெரியுது. ஆக இப்படி எதிரிகள் இருந்து ஒட்டுமொத்த பார்ப்பன ஊடகங்கள்ல இருந்து அத்தனையுமே அவர்களை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நாகரிகமா எழுதுவேன், நான் நாகரிகமா பேசுவேன் அப்படின்னு வேக்கானம் பேசி கொண்டு இருப்பது பெரியாருக்கு எதிராக செய்யக்கூடிய பச்சை துரோகம். பெரியாரையும் அசிங்கப்படுத்துறான். அதை தாண்டி மனோஜ் ஜென்டில்மேனுங்க, இளமாறன் ஜென்டில்மேனுங்க, குமரன் நல்லவருங்க ஜென்டில்மேனுங்க அப்படிங்கிற அந்த பேர் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? பெரியாரை தாண்டி எங்களுக்கு என்ன இருக்கு? பெரியார் தமிழ்நாட்டின் விரோதியா? பெரியார் தமிழர்களுக்கு எதிரியா? மனோஜ் நல்லவருங்க, குமரன் நல்லவருங்க, டீசெண்டா பேசுவாருங்க அப்படிங்கிற இந்த பேரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னா பெரியாரை விட்டுட்டு நான் நல்லவனாய்க்கிற சமூகத்துல நான் நல்ல பேர் வாங்கிக்கிறேன் நிற்பது என்பது பெரியாருக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம்.
அந்த துரோகத்தை இன்னும் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது துரோகம்னே தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியாரை தாண்டி நமக்கு என்னங்க இருக்கு? பெரியாரை பல லட்சம் பேரிடம் அசிங்கப்படுத்தி ஒருத்தர் இழிவுபடுத்திட்டு இருக்கான். இன்னும் நம்ம ஆளுங்க நமக்கு வகுப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்கு வகுப்படுக்கிறத தாண்டி 2010க்கு முன்னாடி இருந்து இயங்குறீங்கல்ல நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, 2012 காலகட்டத்திலிருந்து அவன் எதிராக செயல்பட ஆரம்பிச்சுட்டான். இத்தனை ஆண்டு காலமாக நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க அவனை எதிர்க்க திராணியேற்று நீங்க இருந்த காரணத்தால் தான் தோழர் சொன்னது போல இதையே வேலையா வச்சிருக்காரு அப்படின்னு மனோஜ் பண்றாருன்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுன்னா யாருமே அதை வீரியமா எடுக்கலங்கிறதா உண்மை. இப்போ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல மெசேஜ்கள் எனக்கு தனி செய்திகள் வருது. பல தோழர்கள் ஃபேஸ்புக் ஸ்கிரீன்ஷாட்டுகள் அனுப்பிச்சு தோழர் பாருங்க இப்படி நம்மளையே கண்டிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு பல செய்திகள் நம்மளை வந்தடையுது. ஆக நம்மவர்கள் தயவு செஞ்சு எப்படி இத்தனை நாள் மிச்சர் சாப்பிட்டீங்களோ இனியும் மிச்சர் சாப்பிடுங்க. மீதத்தை நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் தகவல் சொல்றோம். அடுத்தது எச்ச பையனுக்கு வருவோம். நீங்க நான் முன்கூட்டியே சொன்னது போல அந்த திருச்சி கூட்டத்தில் 10 பேர்ல 5 பேர் இஸ்லாமியர்களை நிறுத்தி பெரியாரை திட்டமிட்டு இழிவுபடுத்தணும், இஸ்லாமியர் போர்வையிலிருந்து இழிவுபடுத்தணும் திட்டமிட்டு செஞ்சிருக்கான். நீங்க அதுல இஸ்லாமிய சின்ன சின்ன குழந்தைங்க தான் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் போயிட்டு நீங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டியெல்லாம் வைப்பாங்க பாருங்க, ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவில் என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவோன்னு பேசக்கூடிய தற்குறிகளாகத்தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் அதில் ஒரு அம்மா கேட்குறாங்க, இந்த பெரியார் பெண்களெல்லாம் கிராப் வெட்டிக்கணும்லாம் சொல்லி இப்போ எல்ஜிபிடி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவியதற்கு பெரியார் தான் காரணம் அப்படின்னு ஒரு அம்மா பேசியிருக்காங்க. அதாவது மாற்றுப்பாணியத்தவர்னு எல்ஜிபிடி நம்ம தோழர்களாக இருக்காங்க, அவங்க வருட ரேலியெல்லாம் போகிறாங்க. அதை சுட்டி காட்டி பெரியாரினுடைய அரசியலின் விளைவு தான் இன்றைக்கு எல்ஜிபிடின்னு ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா பேசுது. அந்த தற்குறிக்கு பெண்களுடைய சிகை அலங்காரம் என்னவா இருந்துச்சுங்கிற அரசு அடிப்படையாச்சு தெரியுமா? புலிகள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் சலித்தவர்கள் கிடையாது. அப்படி அத்தனை பெண் புலிகளுமே கிராப் வெட்டிட்டு ஆண்களுக்கு சமமாகத்தான் நின்றாங்க. இந்த எந்த வரலாறும் அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு வரலாறு தேவையில்லைங்கிறதுக்கான காரணம் அவர்களுடைய நோக்கம் வரலாற்றை படிப்பதோ வரலாற்றை பேசுவதோ கிடையாதுங்க. நீங்க அடிப்படையிலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு உளவியல் சிக்கல் இருக்கும். நீங்க பாராட்டுகளை எளிமையாக பெறுவது எப்படி அப்படிங்கிற தேடல் ஒவ்வொரு நபர்களுக்குமே இருக்கும். அப்படி சீமான் இப்படியெல்லாம் பேசி சீமானுக்கு இவ்வளவு கைத்தட்டல் வருதா, இதே போல நாங்களும் கைதட்டல் வாங்குவோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மட்டும்தான் இந்த கும்பலானது எதை வேணாலும் பேசலாம். அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியாத தற்குறிகளாக இவங்க வளர்ந்ததற்கு சீமானுங்கிற மூத்த தற்குறி தான் காரணம். நீங்க அதே போல இன்னொரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி, இந்த ஈவேராங்கிறவன் கர்ப்பப்பை எடுக்க சொன்னா, இப்படி சொல்லுது, உண்மையில தான் அந்த பொண்ணு பேசுது. கர்ப்பப்பை எடுக்க சொன்னா ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆக சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களாக தான் இருந்திருப்பீங்க. எங்க தேவடியா பையனா லிட்டரலா சொல்ல, மனுஸ்மிருதியில் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 இப்படித்தான் சொல்லுது. ஆக கர்ப்பப்பை எடுத்திருந்தா இதுதான் உங்களுடைய நிலைமை. நீங்க அதே போல இன்னொரு அம்மா பேசுது, பெரியார்ல எங்களுடைய மயிருக்கு சமம் அப்படின்னு பேசுறாங்க. கீழே உட்காந்து கைதட்டுறாங்க. ஏதோ ஸ்டாண்டப் காமெடி ஷோல இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கீழே உட்காந்து கைதட்டிட்டு இருக்காங்க. நீங்க பெரியாரை விடுங்க, நீங்க சட்ட எரிப்பு போராட்டம் 1957 அந்த போராட்டத்தை நடத்திய போது பெரியாருங்கிற இந்த கிழவனுக்கு வயது கிட்டத்தட்ட 77, 78 வயது. அன்றைய கால சூழல்ல சட்டத்தை எரித்தால் தண்டனை அப்படிங்கிற சட்டமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்திலேயே ஒரு நாட்டினுடைய சட்டத்தை எரித்தாலோ அந்த நாட்டினுடைய சின்னங்களை அவமதித்தாலோ அதற்கு தண்டனை அப்படிங்கிறது எங்குமே கிடையாது, உலக பூமி பந்திலேயே கிடையாது. அப்படியான சூழல்ல தந்தை பெரியார் அவர்கள்
சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவித்த பிறகுதான் அவசர அவசரமாக நேரு இதற்காகவே ஒரு தனிச்சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முதல் 3 ஆண்டுகள் வரை கொடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறத சட்ட எரிப்பு போராட்டத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த சட்டமே இயற்றப்படுது. ஆக சட்டத்தை எரித்துவிட்டு ஜெயிலுக்கு போவோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, அதுவும் நமக்காகவே சுட சுட ஒரு சட்டத்தை தயார் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நம்ம போறோம், ஏங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றீங்க, இது ரிமாண்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம ஆளுக்கு போவாங்க? இன்றைய காலகட்டத்தில் எல்லா கட்சியும் தான் கேட்குறாங்க. ஆனால் பெரியாரின் சொல்படி இந்த சட்டத்தை எரித்தால் 3 ஆண்டுகள் சிறை அப்படின்னு தெரிந்துட்டு ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் எரித்து அதில் 10,000 பேர் நேரடியாக சாட்சியாக இருந்து 3,000 தோழர்கள் சிறைக்கு போனாங்க. இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, பெரியாருங்கிற ஒரு பெருமகனுக்காக கிட்டத்தட்ட 3,000க்கும் மேற்பட்ட தோழர்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. சிறை தண்டனைனா இப்போ இருக்கிற மாதிரி வாரத்துக்கு 2 முறை நான்வெஜ் சாப்பாடு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த உணவில் அரிசியை தாண்டி பெரும்பான்மையாக புழுக்கள் மிதக்கும். அந்த உணவை சாப்பிட்டுட்டு தான் அந்த தோழர்கள் உள்ள இருந்தாங்க. கூடுதலாக அந்த சிறை தண்டனை அனுபவித்தவர்களில் நிறைமாத கர்ப்பிணி. நீங்க இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்களாகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், நம்ம மனைவி ஆகட்டும், கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ப இருந்தே தாங்குவாங்க, பாதம் கூட தரையில படாம நம்ம தாங்குவோம். ஆனா அஞ்சம்மாளுங்கிற ஒரு கருஞ்சட்டை வீராங்கனை அடுத்த 2-3 நாள்ல படிக்குணம் உடைந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டு பெரியாரினுடைய ஆணைக்கிணங்க நிறைமாத கர்ப்பிணியாக சிறைக்கு போய் அந்த குழந்தைக்கு சிறைச்செல்வின்னு பேர் வச்சாங்க. நீங்க அதே போல 2 கண்கள் தெரியாத திருவரங்கத்தை சார்ந்த மகாமுனிங்கிற தோழர், ஒரு ஏழை தோழர், 2 கண்ணும் அவருக்கு தெரியாது. அவர் பெரியாரினுடைய ஆணைக்கிணங்க சாதியை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்டத்தை எரிப்பேன் அவர் சிறைக்கு போனார். அதே போல அதே திருவரங்கத்தை சார்ந்த ஒரு கொத்தனார் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தோழர், அவருக்கு ஒரு கால் கிடையாது, கட்டக்காலை வச்சுக்கிட்டு அவர் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்தார். நீங்க அதே போல திருச்சியை சார்ந்த மாணிக்கம்னு ஒரு தோழர், அப்பதான் திருமணமாகி சில நாட்கள் ஆகுது. அவர் பெரியாரினுடைய ஆணைக்கிணங்க தன்னுடைய ஆசை புது மனைவியை வெளியில வச்சுட்டு சிறைக்கு போறார். அடிக்கடி அவங்க மனைவி சிறைக்குள்ள மனு பார்க்க வர்றாங்க. அப்போது மாணிக்கம் என்ன முடிவு எடுக்கிறார்னா, புது மனைவி அடிக்கடி வந்து பார்த்தா நம்ம எங்க மனசு மாறிடுவோமோ, எங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு அவங்க மனைவியிடம் பதிவு செய்கிறாங்க. மனைவி என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இப்போதான் திருமணம் ஆயிருக்கு, கணவன் பார்க்க வர வேண்டாங்கிறானா நம்மளை பிடிக்கலையாட்டிருக்கு அப்படிங்கிற அதை நினச்சிட்டு அவங்க வெளியிலேயே மனப்பளர்ச்சி நோய்க்கு ஆட்பட்டு ஒரு மனநோயாளியாகவே தெருவில் தெரியக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறி போனாங்க. ஆசை மனைவி வெளியில் இருக்காங்க. 3 ஆண்டுகள் கழித்து மாணிக்கம் வெளியில் வந்து பார்த்தபோது ஆசை மனைவி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக அந்த தெருவில் சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாணிக்கம் அவர்கள் அந்த பெண்ணையும் பாதுகாத்து அந்த தன்னுடைய மனைவியை பராமரித்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி இறந்ததுக்கு பிறகு மாணிக்கம் இறந்தார். அதே மாதிரி இன்னொரு தோழர், அவங்க அம்மா முன்னாடி இறந்துட்டாங்க, 3 பெண் குழந்தைகள், இவர் சிறையில் இருக்காரு, பாட்டி பராமரிப்பில் அந்த 3 குழந்தைகளும் வாழ்றாங்க. சிறையில் இருந்தபோது பாட்டி இறந்துடுறாங்க, அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க, அப்பா ஜெயிலில், 3 குழந்தைகளும் அனாதைகளாக தெருவில் இருக்காங்க. அந்த 3 குழந்தைகளையுமே அந்த ஊரில் இருந்த பெரியாரிஸ்டுகள் வீட்டுக்கு ஒரு பெண்ணாக எடுத்துட்டு போய் வளர்த்தாங்க. மாணிக்கம் சிறையிலிருந்து வெளியில வந்தபோது மாணிக்கத்தை ஒரு தேர்ல உட்கார வச்சு அந்த 3 பெண்களையும் மாணிக்கத்தினுடைய குழந்தைகளையும் தேர்ல உட்கார வச்சு ஊர்வலமா கூட்டு போனாங்க. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவனுக்கு வர்றேன், இவன் எல்லாத்தையும் கேட்குறான் பார்த்தீங்களா, நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தான்ட்டு. நீங்கள் இதில் என்ன அறிவியலுக்கே முரணானது. நீங்கள் நல்ல அப்பனுக்கோ கெட்ட அப்பனுக்கோ
குழந்தை எப்படி வாழுதுங்கிறது அதனுடைய வாழ்வியலை பொறுத்து தான், எப்படி வளர்த்தெடுக்கிறாங்க, அதனுடைய புறச்சூழல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தை என்னவாக வளரும் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவனுக்கு புரியும் மொழியில் கேட்குறேன். நீங்கள் எவனாச்சும் ஒருத்தன் நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா, அதே மாதிரி கூடுதலாக அடிக்கடி சொல்லுவான் ஒத்த அப்பனுக்கு பிறந்திருந்தான்னு. அறிவியல் பூர்வமாக ஒத்த அப்பனுக்கு தான் எல்லாருமே பிறக்க முடியும். ஒரு விந்துலேருந்து தான் ஒரு குழந்தை பிறக்கும். 10 விந்து மிக்ஸ் ஆகலாம் ஒரு குழந்தை பிறக்காது. இருந்தாலும் அவனுக்கு புரியும்படி நல்ல அப்பனுக்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, நாளைக்கு சீமான் அறிவிக்கிட்டோம், தம்பிகளே எங்கூட நாளைக்கு ஜெயிலுக்கு வருவதற்கு தயாரா, 3 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கணும், எங்கூட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான் ஒரு அழைப்பு விடுத்தா, சீமானோட பொண்டாட்டியோட போக மாட்டான். சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போடா தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய்ய அடிச்சு துரத்துவான். நான் சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் லிட்டரா நான் சொல்ல, அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 பாப்பானுக்கு கழுவி விடக்கூடிய, பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய, பார்ப்பன கடப்பாரி கொண்டு நமக்கு எதிராக வரக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த பேரைத்தான் பாப்பா வச்சிருக்கான். இப்படி சவாலுக்கு தயாரா? 3 வருஷம் வேண்டாங்க, 1 வருஷம் எங்கூட வந்து அடுத்த போராட்டத்துக்கு வர்றவங்களுக்கு 1 வருஷம் ஜெயிலு, எங்கூட 1 வருஷத்துக்கு வர்றதுக்கு தயாரா அப்படின்னு சீமான அழைப்பு கொடுத்தா ஒருத்த வருவானா? முதல்ல இந்த எச்ச பையன் போவானா? எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இவன் ஏதோ பெரியாருக்கு எதிரான பெரிய தலைவர் போல இவன் பெரியாரை வீழ்த்துறானா? பெரியார் கிடையாது. நீங்க அதே மாதிரி திருச்சி வாலாடியை சேர்ந்த பெரியசாமிங்கிற ஒரு தோழர், அதே சட்ட எரிப்பு போராட்டம், அந்த தோழர் 16 வயதில் சிறைக்கு போறார், தட்டாம்பரை சிறையில் இருக்கார். நீங்க அப்போதைய கவர்னர் சிறைக்கு போய், எப்ப ரொம்ப சின்ன பையனா இருக்க, நான் வேணா உனக்கு மன்னிப்புக்கு கொடுக்குறேன், நீ சிறையிலிருந்து வெளியில போயிருன்னு சொல்றார். அப்போது அந்த சிறுவன் 16 வயதான பெரியசாமி, நீங்க என்ன ஜெயிலிருந்து வெளியில அனுப்பிச்சா மீண்டும் நான் பெரியாரினுடைய ஆணைப்படி சட்டத்தை எடுத்துட்டு அடுத்த நாளே ஜெயிலுக்கு வருவேன்னு சொன்னார். ஆக பெரியார் கிடையாது, அந்த 16 வயது நிரம்பிய பெரியசாமியினுடைய கால் மசூத்துக்கு குறைஞ்ச சீமான் சமம் கிடையாது. இன்னைக்கு ஏதோ பாப்பா அளந்து கொடுக்கறான், பாப்பானுக்கு எச்ச வேலை செஞ்சா எல்லா வசதிகளும் கிடைக்குது, ஊடக வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிறக்காக போற போக்கில் பெரியார பேசிடலாம். தலைவர்கள்லாம் நாகரிகத்தை கடைபிடிப்பாங்க, நம்ம என்ன வேணா விளையாடலாம் அப்படிங்கிற இது போன்ற எச்சத்தனங்களை சீமான் தொடர்ச்சியாக செய்தால் வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்க போன தலைமுறை கிடையாது. ஏன்னா எச்ச வேலை செய்யற உனக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா, இந்த இனத்திற்காக தான் சாகும் தருவாயில் வரை, நீங்க பெரியார் அவர்களுடைய இறுதி பேருரை, நீங்க அந்த குரல் பதிவை பலரும் கேட்டிருக்கலாம், இடையிடையே அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு அந்த உரையை முடிப்பார். நீங்க இன்னும் என்னன்னா, அந்த எர்னியா நோயின் காரணமாக அந்த இறுதி உரையில பல முறை மயக்கமடைஞ்சிருவார். பக்கத்துல மணியம்மை அவர்கள் இருந்து அந்த இறங்கிய குடலை மேலே ஏற்றி கட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசுவாசப்படுத்தி தான் சுயநிலைவே வரும். அப்படி இந்த நிலைமையில் இருந்த பெரியார், நான் உங்களை எல்லாம் சூத்திரனா விட்டுட்டு சாக போறேனேன்னு அந்த நிலையில் இந்த இனத்திற்காக கண்ணீர் வடித்த தந்தை பெரியாருக்காக நிற்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீங்க சிக்கலே அதுதான். அநியாயம் பண்றவனுக்கு, அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு அவ்வளவு கோவம் வரும். அவன் பேச்செல்லாம் பாருங்களேன், நீ கேட்கக்கூடிய நமக்கு இவ்வளவு கோவப்படுறாருன்னா உண்மையா இருக்கும் போல அப்படின்னு நம்மளே நம்புற மாதிரி கோவப்படுவான், மீடியா முன்னாடி பேசுவான். ஆக எச்ச வேலை செய்யற அவனுக்கே அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு வேகம் இருக்குன்னா, உண்மையாக நீ சொந்த காசுல சொந்த வீட்டு சொத்தை தின்னுட்டு இனத்திற்காக உழைக்க வந்தா நமக்கு எவ்வளவு கோவம் வரணும்? அந்த கோபம் தான் சீமானை வீழ்த்தும். நீங்க உட்காந்து கட்டுரை தீட்டுறது, நாங்க மறுப்பு எழுதிட்டங்க, ஆனா கேட்க அவன் நேர்மையான நபராக இருந்ததும் உங்க மறுப்பை ஏத்துக்குவான். அவன் எச்ச வேலை செய்ய வந்தவங்ககிட்ட நீங்க மறுப்பு சொல்லி எப்படி அவனை சமாளிப்பீங்க? ஆக நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க ரஷ்ய போராட்டம், நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஹிட்லர் மிகப்பெரிய படை கொண்டு உலகத்தையே அழிச்சிட்டு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் ரஷ்ய மக்களை பலி கொடுத்து நம்ம அத்தனை பேர்த்தையும் காத்தார் அப்படிங்கிறதான் வரலாறு. நீங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து சண்டையெல்லாம் தவறுங்க, போரெல்லாம் தவறு,
மனித உரிமையை பேணணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்திருந்தா ஹிட்லர் அவன் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட பல ஆயிரம் லட்சம் பேர்த்த சில நூறு கோடி பேர்த்த அவன் கொலை பண்ணியிருப்பான். ஆனா ஹிட்லர் தன்னை பலி கொடுத்து இந்த உலகத்தை காத்தான். அதே போல நாமும் இந்த சீமானோட இந்த நாகரிகம், வெங்காயம், அரசியல், கலாச்சாரம், இந்த ஈர வெங்காய கதைகளை எல்லாம் பேசாம பெரியாரை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தனை எந்த எல்லைக்கும் இறங்கி வீழ்த்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு என்றைக்கு நாம் வருகிறோமோ அன்றைக்கு தான் இந்த எச்ச பையனை வீழ்த்த முடியும். ஆக அதற்கு நாம் துணிய வேண்டும். நீங்க அதற்காக தான் இந்த பாணி. இது என்னமோ நம்முடைய ஒரிஜினல் பாணி கிடையாது. நீங்க ஒரு லெவலுக்கு மேல அநியாயத்தையும் செய்ய செய்ய கோபத்தின் உச்சமாகத்தான் இந்த பாணியை நாம் கையில் எடுக்கிறோம். ஆக இந்த பாணி தான் சீமானை வீழ்த்தும். ஆக மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யறேன், தயவு கூர்ந்து நம்மவர்களை அட்வைஸ் பண்றேன், யாரும் வந்துடாதீங்க. ஆக எங்களை எங்க போக்கில் விட்டுருங்க. இப்ப நான் இருக்கேன், மைனர் இருக்கேன், இளமாறன்லாம் இருக்காரு, தோழர் புஷ்பராஜ் இருக்காரு. சீமானுடைய வயதில் பாதி வயது தான் எங்களுக்கு. நீங்க கூடுதலா என்னன்னா அவன் ஒரு இப்போ 60 வயசு ஆச்சு. கூடுதல் நமக்கு என்ன பிளஸ்னாங்க, இவனுக்கு என்ன பண்ணினாலும் அதிகபட்சம் பெரியார் மீது சொன்ன பழைய பொய்களைத்தான் சொல்ல முடியும். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. கூடுதலாக பெரியாருக்கு என்று எந்த பின்பமும் கிடையாது. நீங்க ஒரு முறை பெரியார் கேட்குறாங்க, நீங்க கடவுள் இல்லைங்கிறீங்க, பேர்லயே ராமசாமி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டபோது பெரியார் சொன்னார், உனக்கு பிடிக்கலன்னா மயிர்னு கூட என்ன கூப்பிட்டு போ அப்படின்னு பெரியார் பதிவு பண்ணார். ஆக இதுதான் பெரியார். பெரியாருக்கு எந்த பின்பமும் கிடையாது. ஆக பெரியாரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த எச்சப்பைய சீமானு இப்ப லைவ்ல பார்த்துட்டு இருப்பான். ஒரு வாரம் தூங்க மாட்டான் இல்லடா, ஒரு வாரம் தூங்க மாட்டான். ஏன்னா அவ்வளவுதான் சீமான். ஆக அவனை உளவியல் ரீதியாக அடித்தால் தான் அவனை வீழ்த்த முடியும். அதை தாண்டி நான் கட்டுரை திட்டுறேன், நான் மறுப்பு கூட்டம் போடுறேன்னு இந்த வெங்காய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலையாகாது. கூடுதலாக என்னன்னா அதிக வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன திட்டிட்டீங்களா, இளமாறனை திட்டுறோம் பார், மனோஜ் திட்டுறோம் பார், குமரனை திட்டுறோம் பார், திட்டலாம், பொய்ய கூட பரப்பலாம், அவதூறு செய்யலாம். ஆனா அது எதுவுமே எங்களை பாதிக்காது. ஏன்னா எங்களுடைய அரசியல் எங்களை சார்ந்தது கிடையாது. நாங்கள் பெரியாரை சார்ந்திருக்கோம். ஆனா இவங்க அத்தனை பேருமே சீமானுங்கிற ஒரு கோமாளியை சார்ந்திருக்கானுங்க. சீமானுங்கிற அந்த கோமாளி அங்கிருந்து எடுத்துட்டா அவனை எம்டி அடுத்த நாளே. அதற்கு இந்த பாணி தான் சரி. இன்னைக்கு நான் இருக்கலாம், குமரன் அவர்கள் இருக்கலாம், இளமாறன் அவர்கள் இருக்கலாம், அடுத்த சில 10 ஆண்டுகள்ல நம்ம இல்லாட்டியும் பெரியார் இருப்பார். ஏன்னா இந்த சித்தாந்தமானது பெரியாருங்கிற பெருமகனுடைய சித்தாந்தத்தின்பால் கட்டப்பட்ட ஒரு கொள்கை. அவனுக்கு அப்படி கிடையாது. ஆக அவனுகளை உளவியல் ரீதியாக அடிச்சுதான் வீழ்த்த முடியும். அந்த உளவியல் தாக்குதலுக்கு என்றைக்கு நாம் துணிகிறோமோ, இதுல என்னன்னாங்க, இப்ப சீமான் வீடு நம்ம முற்றுகிட்டோம். அதற்கு முன்னாடி இருந்து பல தோழர்கள் சீமான் மாறிடுவாருங்க, அவர் நட்பு முரணுங்க இப்படின்லாம் நம்ம ஆளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. 2013 பெரியார் கன்னடர்ன்ட்டானா, பெரியார் நம்ம கன்னடர் ஆக்கிட்டு நம்ம விவரமா தமிழரா இருந்துட்டு நம்மளை சொல்லல பெரியார் தானே கன்னடர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் சீமானை நாம் நட்பு சக்தியாக பார்த்திருப்போம். அவன் எப்படிங்க நட்பு சக்தியாவா? இன்றைக்கு கிடையாது. சீமான் நமக்கான எதிரியாக மாறி 12 ஆண்டுகள் ஆச்சு. இதுவே ரொம்ப லேட்டு. ஏதோ போன வாரம் பெரியாரை அசிங்கப்படுத்தி நம்ம ஒரு வாரம் லேட்டுங்கன்ட்டு இல்லை, 12 ஆண்டுகள் லேட்டு. ஆக நீங்க பழைய மாப்போசியோடு ஒப்பிட்டீங்க, பெரியாருக்கு எதிராக மாப்போசி வந்தாங்க, அவங்க வந்தாங்க, என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அன்றைய மாப்போசிக்கு இந்த ஊடக வெளிச்சம் கிடையாது. ஆனா இன்றைய மாப்போசிக்கு இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சத்தை பார்ப்பன கும்பலானது உருவாக்கி கொடுத்திருக்கு. அந்த ஊடக வெளிச்சத்தை தாண்டி அவனை வீழ்த்தணும்னா அதை கோபத்தாலும் நேர்மையாலும் தான் வீழ்த்த முடியும், இன்டெலெக்சுவலால வீழ்த்த முடியாது. நீங்க தீட்டுற கட்டுரைகளோ மென்மையாக நீங்க தடவி கொடுக்கிற இந்த அரசியலோ சீமானை வீழ்த்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க அடுத்தது சீமான் அவர்கள் ஈழத்தை மையப்படுத்தி அரசியல் செய்கிறார். குறிப்பாக தேசிய தலைவரை ஒரு சமையல்காரராகவே சீமான் மாத்திட்டார் அப்படின்னு தோழர்கள் பதிவு செஞ்சாங்க. நீங்க 2009 அவ்வளவு பெரிய இனப்படுகொலையை கண்முன் பார்த்த நம்ம தலைவர்கள் யாராச்சுங்க தங்களுடைய ஈழ பயணத்தையோ அல்லது புலிகளுடனான தங்கள் உறவையோ யாராச்சும் மெய் சிலிர்க்க சிரிச்சுட்டு யாராச்சும் பதிவு பண்ணியிருக்காங்களா? ஏன் பதிவு பண்ண முடியலன்னா
2009 அவ்வளவு பெரிய இனப்படுகொலையை சந்தித்த ஒரு இனம். நீங்க ஒன்றில் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களோ, அண்ணன் ஆறுசாமி அவர்களோ, அவர்களுக்கு ஈழத்தை நினைத்தால் மன உளைச்சல் தான் ஏற்படும். ஏன்னா 30 ஆண்டு காலமாக தோளோடு தோல் நின்று ஒரு விடுதலைக்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம், இத்தனை உழைப்பும் வீணா போச்சு அப்படிங்கிற அந்த மன உளைச்சல்ல ஈழ போராட்டத்தை அவர்களால் சிரித்து கொண்டு நினைவு கூறவே முடியாது. ஆனால் இந்த எச்சப்பையனால் அத்தனையும் சிரித்து கொண்டு அங்கே சாப்பிட்டாங்க, அன்னி ஊறுகாய் வச்சாங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்ல முடியுதுன்னா அவனுக்கும் ஈழத்துக்கும் எந்த வரலாற்று தொடர்பும் கிடையாது. கூடுதலாக ஒரு சவாலாகவே இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். அவனுக்கு பாணியிலேயே நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா எது வேணா வச்சுக்கிட்டோம். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்த வழக்கிற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களும் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வைத்து பயிற்சி எடுக்க தளம் அமைத்து கொடுத்த காரணத்திற்காக 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அதே போல் அண்ணன் ஆறுசாமி அவர்களும் ஆயுதம் தயாரித்து கொடுத்த வழக்கு, புலிகள் தப்பித்த வழக்கு, இன்னொரு ஆயுதம் தயாரித்த வழக்குன்னு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். ஐயா வைகோ அவர்கள் புலிகளின் குரலாக இந்தியா முழுவதும் ஒலித்தார். ஆக அதன் காரணமாக தேசிய தலைவர் அவர்களோ புலிகளோ இவர்களோடு நட்பு பாராட்டினாங்க. இப்போ நாம் கேட்க வேண்டியது, உண்மையிலேயே ஆம ஓட்டில் போக முடியுமா? உண்மையிலேயே ஆமக்கறி இருக்கா? உண்மையிலேயே மான் ஊறுகாங்கிறது ஒன்று ஈழத்தில் இருக்கா? அப்படிங்கிற இதை நோக்கி நம்முடைய கேள்வி போகக்கூடாது. மாறாக ஈழத்துக்கும் உனக்கும் முதல்ல என்ன தொடர்பு? நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட், அந்த மாதிரி 2007 இறுதி 2008க்கு ஈழத்திற்கு போறதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தார். ஆக அந்த அன்பின் காரணமாக, அந்த அழைப்பின் காரணமாக ஈழத்துக்கு போனார்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? அல்லது பயிற்சி எடுக்க தளம் அமைத்து கொடுத்தார், அதன் காரணமாக 2007 ஈழத்துக்கு அழைக்கப்பட்டார் அப்படின்னு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? ரொம்ப வேண்டாங்க. ஒரே ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் போய் சீமான் ஈழத்திற்காக 2007க்கு முன்னாடி கலந்து கொண்டார். அதன் காரணமாக அந்த அன்பின் மிகுதியில் புலிகளால் அழைக்கப்பட்டான்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? இப்படி எந்த வரலாறும் கிடையாது. ஆக நாம் கேட்க வேண்டியது, ஊறுகாய் வச்சாங்களா, ஆமக்கறி அங்கே உணவா இருக்காங்கிறது கிடையாது. ஆமக்கறி உணவா கூட இருக்கட்டுங்க, சயின்டிஃபிக்கா ஆம ஓட்டில் போக கூட முடியும்னு வச்சுக்கோமே. நாம் கேட்க வேண்டியது அது கிடையாது. புலிகள் உன்னை நட்பு பாராட்டுவதற்கு அதற்கு முன்னாடி ஈழத்திற்காக நீ புடுங்கின ஆணி என்னங்கிறத நாம் கேட்க வேண்டியது. ரொம்ப வேண்டாம். ஒரே ஒரு ரத்த பாக்கெட்டை நான் அனுப்பிச்சு வச்சேங்க. காயம்பட்ட போராளியை காப்பாற்றுவதற்காக ஒரு ரத்த பாக்கெட்டை அனுப்பிச்சு வச்சேன், மாத்திரைகளை அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு இப்படி சொல்றதுக்கு எந்த வரலாறும் கிடையாது. அவனை நோக்கி நாம் கேட்க வேண்டியது, பொண்ணு இல்லைங்க, அவர் மிகப்பெரிய தலைவர். ரோட்டில் ஒருத்தனை கூப்பிட்டு அரிசி உணவெல்லாம் கொடுக்க முடியாது. மிகப்பெரிய நட்போ தொடர்போ இருந்தாதான், அல்லது ஒரு நன்றி உணர்வு ஏதாச்சும் ஒன்று இருந்தாதான் நட்பு பாராட்ட முடியும். இப்படி எதையுமே செய்யாத ஒரு எச்ச பையன்கிட்ட எதற்காக புலிகள் நட்பு பாராட்டணும் அப்படிங்கிற இதைத்தான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. அதன் காரணமாகத்தான் நீங்க இன்னைக்கு தேசிய தலைவர் அவர்களையும் இந்த எச்ச பையனையும் நம்ம ஒப்பிடுறோம். தேசிய தலைவர் அவர்கள் கருஞ்சட்டை பாசறையில் வளர்ந்த தலைவர். நீங்க ஈழ அரசியலுக்கு தேசிய தலைவர் இருக்கார், தமிழ்நாட்டு அரசியலுக்கு தந்தை பெரியார் இருக்கார். தமிழ்நாட்டில் இந்த 2 அரசியலுக்குமான முகமானது பெரியாரிஸ்டுகள் தான், கருஞ்சட்டைகள் தான் நம்ம பதிவு பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு பெரியாரை திட்டான், பாரதியை கொண்டு வந்து பெரியாரை திட்டான் அப்படின்னு நம்ம பாரதியை திட்டுறோம். ஆனால் நாம் ஏன் அவங்களுடைய ஃப்ளெக்ஸ்லேயே பிரபாகரன் தாங்க பெருசாக இருக்காரு, நம்ம பிரபாகரனை டார்கெட் பண்ணி அடிப்பங்க அப்படின்னு நாம் ஏன் முடிவு செய்யலைன்னா, பிரபாகரன் அவர்கள் நம்ம தலைவர். 2009 வரைக்கும் புலிகளோடு இந்த மண்ணில் தொடர்பில் இருந்தவர்கள் பெரியாரிஸ்டுகளும் திராவிட இயக்க தலைவர்களும் மட்டும்தான். எவனா ஒரு மாப்போசி தொண்டை போன கூட்டம் இதே இடத்துல நடந்துச்சு, அப்போ நான் கேட்டேன், பாரதி தான் பாட்டேன், பாரதி தான் பிடுங்கிங்கிறானுங்க. நீங்கள் 2009க்கு முன்னாடி 83 கருப்பு சூடையிலிருந்து 2009 வரைக்குமே எவனாச்சும் ஒரு பாரதி தொண்டை, ஏங்க நான் பாரதினால தமிழ் உணர்வு பெற்றேன், அதன் காரணமாக நான் ஈழ விடுதலின் பால் உணர்வு பெற்று நான் ஈழத்திற்காக உழைச்சேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரே ஒரு பாரதியோடைய ஃபாலோவர் இந்த மண்ணில் இருக்கானா? தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆக இந்த மண்ணை பொறுத்த வரைக்குமே 2 அரசியலுடைய அடையாளம் நாம் தான். ஆக அதற்கு எதிராக வரக்கூடிய இவர்களை அப்புறப்படுத்துவதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. கூடுதலாக இன்னொரு அறிவிப்பு, இதே வெள்ளி அடுத்த வாரம் இடம் மட்டும் மாறுதலுக்குள்ளாகலாம்.
நீங்க பெரியாருக்கு எதிரான தமிழின துரோகிகளும் பெரியாரை போற்றும் தமிழ் தேசியவாதிகளும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கருத்தரங்கு. இதே சென்னையில் இதே வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் நடைபெறும். வேற பேனலோடு இனி தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிரான பரப்புரையை நாம் செய்து கொண்டே இருப்போம். நமக்கு பல வேலைகள் இருக்கலாம் பெரியார் இயக்கத்துக்கு. நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி RSS எதிர்க்கணும், வர தேர்தல் வருது, இப்படி பல வேலைகள் இருக்கு. ஆனா எப்படி ஒரு கேஸ் வந்துருச்சு, ஒரு கொலை கேஸோ ஒரு பெரும் குற்றமோ, ஒரு ஸ்பெஷல் டீம் அமைப்பாங்க. அந்த ஸ்பெஷல் டீமினுடைய வேலை அந்த கேஸ் இப்போ தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பெஷல் டீமினுடைய வேலை அவங்கள கைது செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் அந்த ஸ்பெஷல் டீம் இயங்கிட்டே தான் இருக்கும். ஆக அப்படியான ஸ்பெஷல் டீமாக இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை, குறிப்பாக இந்த எச்சப்பையனை வீழ்த்தும் வரை இந்த ஸ்பெஷல் டீம் இயங்கிட்டே தான் இருக்கும். ஆக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தயவு செஞ்சு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு இணையத்தில் வரக்கூடிய தோழர்கள் எங்களை போக்கில் விட்டுருங்க. இந்த கேஸ் எப்படி டீல் பண்ணணும், கேஸை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம்.